பொன் வில்சன், தொண்டர்கள் மத்தியில் பேசலாம், தொண்டர்களுக்கு கடிதம் எழுதலாம், நம்ம எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை அரசியல் வியூகங்களை முறியடிக்கலான்னு பேசலாம். அதுக்கு என்ன திட்டம் இருக்கு? 13 அமாவாசைகளுக்கு பிறகு ஆட்சி மாற்றத்திற்கு நீங்கள் வலுவாக வகுத்திருக்கக்கூடிய வியூகம் என்ன? கட்சி ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ பலப்படுத்துறதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறார் பிரியன். இல்ல, வியூகம் அப்படின்றது வெறும் கூட்டணி மட்டும்தான் வியூகம்னு எல்லாரும் நினைக்கிறாங்களா? அது ஜனநாயகத்தில் அதே ஒரு வெட்கக்கேடான செயல். இந்தியாவின் ஜனநாயகத்தில் நான் சொல்றேன், முரண்பாடு உள்ள கட்சிகள், கொள்கை முரண்பாடு, அத்தனை சித்தாந்த முரண்பாடும் உள்ளது. ஒரு கூட்டணியின் போது அது இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஜனநாயகத்துக்கு விரோதமானது தான். அதை தாண்டி கூட்டணி மட்டும்தான் ஒரு தேர்தலுக்கு முக்கியம். அதிருப்தி ஓட்டுகளோ இல்லது ஆட்சியாளர்கள் மீது இருக்கிற அதிருப்தியோ அல்லது ஆட்சியாளர்களுக்கு விரோதமான மனப்பான்மையோ இதெல்லாம் இல்லைன்னா கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த சாதனையோ இதெல்லாம் ஒரு தேர்தலில் பிரதிபலிக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறதே மிக ஒரு தவறான கூட்டணி அமைப்பும் வலிமையான கூட்டணி அமைப்பு அதெல்லாம் அது ஆடட் அட்வான்டேஜ். இன்னொரு பக்கம் ஒரு டிப்ளமேட்டிக் வேர்டு, உற்சாகத்தை கொடுக்கிறது, அதாவது தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதுல அது ஒரு வகை, அவ்வளவுதான். அது ஒரு இனம், அதே மெயினா கிடையாது அப்படின்றத நான் பார்க்கிறேன். அவர் சொன்ன தரவுகளின் அடிப்படையில் அந்த தரவுகள் உண்மையா பொய்யான்றது தான். அதை வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது மக்கள். ஆனால் அவர் கொடுத்துக்கிற, இப்ப நீங்க அமாவாசை அப்படின்றீங்க, அமாவாசைன்றது இப்ப நம்ம சகோதரி கூட சொன்னாங்க என்னன்னா அது ஒரு மாசத்தை குறிக்கிறதுக்கு ஒரு இலக்கிய நயத்தோட ஒரு கிண்டலா பேசுற வார்த்தையா கூட இருக்கலாம். இப்ப நம்ம இவர் சொன்ன மாதிரி என்ன, நம்ம பிரியன் சொன்ன மாதிரி இருண்ட காலம் அப்படின்றதுக்காக சொல்லலாம். ஆனால் இப்ப நம்ம ராஜீவ்காந்தி சொன்னது ஜோதிடம் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் அவரோட ஒப்புதலோடு தான் செந்தில் பாலாஜி பேசியிருப்பார் நான் நினைக்கிறேன். எப்படி அமாவாசையை ஜோதிடம் சொல்றாங்களோ, இன்னும் 100 பௌர்ணமி வரைக்கும் திமுக ஆட்சி தான் இருக்குன்னா அப்ப பௌர்ணமின்னு சொன்னாலும் அது ஜோதிடம் தானே? அது ஜோதிடமா இல்லையா? அதை ஏத்துக்கணுமா இல்லையா? அப்ப அவரு ஒப்புதல் வாக்குமூலம் தானே கொடுக்கிறாரு. எங்க கட்சியிலும் ஜோதிடம் பாக்குறாங்க அப்படின்றது. அடுத்தது என்னன்னா, இன்னொன்னு கடந்த காலகட்டத்தில் பிடிஆர் தியாகராஜன் அவர் சொல்றாரு என்னன்னா, இப்போ பெரும்பாலான நம்ம முகூர்த்த நாள் நல்ல நாள் பார்த்து தான் வேட்புமணியே எல்லா கட்சிக்காரங்களும் தாக்கல் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி 22ஆம் தேதி அன்றைக்கு முகூர்த்த நாள், 25ஆம் தேதி வரைக்கும் டைம் இருந்துச்சு. 22ஆம் தேதி தான் நீங்க பாத்தீங்கன்னா 190 பேர் அன்னைக்கு தான் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றா சொல்லுது. அது இந்துக்களின் ஒரு நம்பிக்கை. அதனால அந்த ஜோதிடத்தை நம்ம கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நீங்க பொருளாதார அடிப்படையில் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, தங்கம் தென்னரசு சொல்றாரு, அவர் புள்ளிவரத்தோட சொல்றாரு என்னன்னா 2021-22 மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அதாவது என்னன்னா, நிதி ஆயோக்ல கொடுத்திருக்கிறது என்னன்னா 28.7 வரைக்கும் நீங்க கடன் வாங்கலாம். 27 வாங்கியிருக்காங்க, 29 வாங்கலாம்னா 26 வாங்கியிருக்காங்க, 29 வாங்கலாம்னா 26, 28 வாங்கும் போது 26.4 வாங்கிக்கிறாங்க. அதாவது அந்த ஹையஸ்ட் ரேஞ்ச் லெவல்ல வாங்கிக்கிறாங்க. எதற்காக விமர்சனம் வருது அப்படின்னா, கடந்த தேர்தல் வாக்குறுதியில டிஆர் பாலு தலைமையில் இருக்கிற அந்த 8 பேர் கொண்ட குழுல ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தது. சரி, கடந்த அதிமுக ஆட்சியில அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமா வாங்கியிருந்தாங்களா? அவங்களும் அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள்ளதான் வாங்கினாங்க. ஆனால் எக்கச்சக்க கடனை நீங்க வாங்கி இருக்கிறீங்க, தமிழ்நாடு மூழ்கி போய்விடும். நாங்கள் வந்தால் இந்த கடன் வாங்காமல் இந்த கடன் சுமையை குறைத்து இந்த வாங்குகிற அளவை குறைத்து, அதுதான் பாயிண்ட். இல்ல நீங்க இதுதான் விமர்சனம். சரி, அதுதான் விமர்சனம். அது சொல்றாரு. என்னன்னு சொல்றேன், இதற்காக நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க 50 குழுக்கள்ல போட்ட முதல் குழு என்ன குழுனா, ரிசர்வ் பேங்க் தலைவராக இருந்த ரகுராம் ராஜன், அப்புறம் நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டஃபலோ பிளஸ் அரவிந்த் சுப்பிரமணியன், பொருளாதார மேதைகள் ஜான் ட்ரீஸ், எஸ் நாராயணன் இவர்கள் தலைமையில ஒரு உலக மகா குழுவை அமைத்தீர்கள். சரி, எதற்காகனா இனிமேல் கடன் வாங்குவதை குறைப்போம் அப்படின்றதுக்காக. ஆனால் நீங்க தரவு என்ன சொல்லுதுன்னா, 2018-19 அதிமுக ஆட்சியில 32,000 கோடி கடன் வாங்கணும், இன்றைக்கு 1,04,000 கோடி கடன். திரு பொன்வில்சன், நீங்க சொல்றது நான் எக்ஸாக்ட்டா புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அதுதான் சொல்றாரு. ஆட்சிக்கு ஆமா தரவுகளின் அடிப்படையில் தான் பேசுறீங்க, நீங்களும் அதுதான் சொல்றீங்க. தங்கம் தென்னரசு அதை மறுக்கல. இல்ல, மறுக்கல. நான் கேள்வி என்ன அப்படின்னா, திரு பிரியன் எழுப்பினதான் ரொம்ப மைய புள்ளி. நீங்க அப்படி திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு 2026 அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அதிமுக எடுத்திருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்ன?
அரசியல் ரீதியாக என்னென்ன, ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுக செய்திருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன அப்படிங்கறதான கேள்வி. நீங்க மக்கள் மன்றத்தில் இதையெல்லாம் பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இடைத்தேர்தல் கிடைத்த போதும் அதை நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கறது நியாயம் தானே? இல்ல, இப்ப நான் வரேன். இடைத்தேர்தல் சொல்றீங்க. இடைத்தேர்தல் சொல்லும்போது இப்ப கடந்த காலத்துல அதிமுக 5 தொகுதியில புறக்கணிச்சது, அதுக்கு பிறகு 2 தொகுதியில ஜெயலலிதா அம்மா நின்றாங்க. உண்மையை சொன்ன அதாவது நான் புறக்கணிச்சது தவறு தான், நாங்க நிந்திருக்கணும்னு சொல்லி தான் பெண்ணகரத்துல நின்றாங்க. ஆனா அந்த பெண்ணகரத்துல 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. கலைஞர் உதாரணம் புதுக்கோட்டையில நிற்கும் போது சங்கரன் கோயில் தொகுதியில ரிசர்வ் தொகுதியில திமுக டெபாசிட்டை இழந்து விட்டது. இது அராஜகமாக நடந்தது. அதாவது தேர்தல் நியாயமாக நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுதான் நாங்க நிக்கலன்னு சொன்னாரு. 2015 ஆர்கே நகர் தொகுதியில லேட்டஸ்டா ஆர்கே நகர் தொகுதியிலே கலைஞர் அவர்கள் நாங்க நிக்க மாட்டோம், ஏன்னா தேர்தல் அராஜகமா நடக்கும்னாரு. இது கடந்த இது ஒரு வகையான வியூகம், அவ்வளவுதான். மற்றபடி தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் யுத்தி அப்படின்றதுக்காக கிடையாது. வெற்றி பெற கூட எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் என்னன்னா அந்த இடைத்தேர்தல் நியாயமாக நடக்காது. அந்த பொத்தானுக்கு எதிராக இருக்கிற ஓட்டுகள் மக்கள் போட்ட ஓட்டா இல்லாமல் ஆளுங்கட்சி ஆதிக்கத்தோட விருப்பமாக போடுகிற ஓட்டாக தான் இருக்கும். தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனமா இருக்குது. நிச்சயமாக தேர்தல் ஆணையமும் அதற்கு பெரிய காரணம். சுருக்கமா பதில் சொல்லிடுங்க. கடைசியா சொல்லி முடிச்சது நம்ம சகோதரர் ராஜீவ் காந்தி. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுற. ராஜீவ் காந்தி ஒரு மோசடின்னு சொன்னார் கடந்த ஆட்சி திட்டத்தை, அதாவது தாலிக்கு தங்கம் திட்டத்தை. ஐயா மறுபடியும் சொல்றேன், தேர்தல் வாக்குறுதி 2021 அதை படிச்சு பாருங்க. நீங்க கொடுத்தது, ஸ்டாலின் போட்டு கையெழுத்து கொடுத்தது 255வது வாக்குறுதி, ஈவரார் மணியம்மாள் நினைவு ஏழை பெண்கள் திட்டம். அந்த திட்டத்தில் 25,000 கோடியும் 25,000 ரூபாயும் 8 கிராம் தங்கமும் அதிமுக கொடுக்கிறது. இது ரொம்ப குறைவு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 25,000 30,000 உயர்த்தி கொடுப்போம். எந்த மோசடி திட்டமும் அந்த திட்டம். அதே மாதிரி பட்டதாரிகளுக்கு 50,000 கொடுக்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மோசடி திட்டத்தில் 60,000 கொடுப்போம் அப்படின்னு ராஜீவ்காந்தி ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. நான் திரு அருணுடைய முதற்கட்ட கருத்து வாங்கணும் சுருக்கமா. இல்ல, மரியாதைக்குரிய அதிமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கிற விமர்சகர் பொன் வில்சன் அவர்களிடம் சில கேள்விகள். இந்த இப்போ ஒரு தேர்தல் அறிக்கை படிச்சீங்கல்ல, எத்தனாவது தேர்தல் அறிக்கை? எத்தனாவது தேர்தல் இருக்கீங்க? 2021 எத்தனாவது அறிக்கை? 255 256. இதே மாதிரி அதுக்கு முன்னாடி போய் சொன்னீங்கல்ல, அதாவது கடனை பத்தி, அதை படிக்க பார்ப்போம். எந்த கடனை படிச்சு எதுக்கு அந்த கடன் சொல்றாரு? கடன் பற்றாக்குறை குறித்து ஒரு தேர்தல் அறிக்கை சொன்னீங்கல்ல, பொது வழியில போய் சொன்னீங்களா, படிங்க. எந்த விஷயத்தை சொல்றீங்க அதை சொல்லுங்க. கடன் வாங்குவதில் அதிமுக அரசு அதிகமாக வாங்கி விட்டது, அதை படிங்க. எந்த அதிமுக இல்ல, எல்லாமே வரம்புக்கு உட்பட்டு தான் வாங்கி இருக்கு. நீங்க சொல்லுங்க, வரம்புக்கு உட்பட்டு தான் வாங்கி இருக்கு. இல்ல திரு ராஜீவ்காந்தி, வரம்புக்கு இப்போ திமுக அரசும் கூட வரம்புக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கி இருக்கு. போர்வையில ஆதாரம் மட்டும் அவர் இதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை சொல்லிருக்காங்க கடன் வாங்க வீதம், அதை படிக்க சொல்லுங்க. எந்த கடன் வாங்கி? கடன் வாங்குற விவகாரத்துல தேர்தல் அறிக்கை தொடர்பா சொல்லல. கடன் வாங்குகிற விவகாரத்துல தேர்தல் அறிக்கையில் பெருமரியாதைக்குரிய டிஆர் பாலு அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட முதலில் ஏன் தமிழ்நாட்டுக்கு கையெழுத்து போட்டார் கடன் வாங்குவதில், அது படிக்க சொல்லுங்க. எந்த கடன் வாங்கணும் சொன்னேன், நீங்க ரிப்பீட்டா போட்டு காமிங்க. எந்த கடன் வாங்குனது சொன்னேன்? சொல்லல சார், அவர் குழு போட்டீங்களே, அந்த குழு கடன் குழு போட்டது தான் சொல்றேன். இல்ல நிதி நீங்க தான் சொன்னீங்க. இல்ல திரு அவர் தான் சொன்னாரு தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது கடன் பற்றாக்குறை, நாங்க கடனை அடைச்சிருவோம், படிக்க சொல்லுங்க அவரை. எந்த கடன் சார்? நீங்க கொடுத்த பிரச்சாரத்துல சொல்றேன் நானு. கடன் அறிக்கை, இப்போ கடன் அறிக்கையில இருங்க, நான் கடன் வாங்குனதுல கொடுக்கிறேன், உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறேன். திரு அருணுடைய முதற்கட்ட கருத்து வாங்கணும், படிங்க. உங்களுக்கு நான் உங்களுக்கு படிச்சே கொடுக்கிறேன். நான் வச்சிருக்கேன், மொத்தமா வச்சிருக்கேன், நான் படிச்சே கொடுக்கிறேன். அடுத்த சுற்றுல வாங்கிக்கலாம் திரு ராஜீவ்காந்தி. அவர் மடை மாத்துறாரு. சரி, நான் படிச்சு காட்டுறேன். உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். நீங்க கேட்ட கருத்து நான் அடுத்த சுற்றுல கேட்டு வாங்கிக்கிறேன். எஸ், இடர்கரைங்கிற போர்ல வந்திருக்கக்கூடிய வில்சன் மடை மாத்துறாரு. நான் படிச்சு காட்டுறேன் சார், நான் வாங்கிக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் டேட்டா வாங்கி அடுத்த சுற்றுல வாங்கிப்போம். நான் வரேன். அறிவு நாணயத்தோடு பேச வேண்டும். நிதி பற்றாக்குறையை குறைப்போம் என்று சொன்னா குறைத்திருக்கிறோம். சரி, நம்ம வாங்கிக்கலாம், டேட்டா வாங்கிப்போம். நான் திரு அருணுடைய முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு வரேன். நான் வாங்கிட்டு வரேன். திரு பொன்வெல்சன், ராஜீவ்காந்தி பேசுவோம். அடுத்த சுற்றுல அவர் அந்த டேட்டா வச்சிருக்கேங்கிறாரு, நான் பேசலாம் வரேன்.